கன்னியாகுமரி மாவட்டம் மாத்தூர் தொட்டிப்பாலம் அருகே நீதிமன்ற உத்தரவை மீறி செயல்பட்டு வரும் கிறிஸ்தவ வழிபாட்டு கூடத்தை மூட வலியுறுத்தி இந்து முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அருள்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருள்குமார், இந்து முன்னணி சார்பில் நடத்தப்படும் இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் திவ்யா. கன்னியாகுமரி மாவட்டம் மாத்தூர் தொட்டிப்பாலம் அருகே அலுவலகம் என்று துவங்கப்பட்டு அனுமதியின்றி நீதிமன்ற உத்தரவை மீறி செயல்பட்டு வரும் கிறிஸ்தவ வழிபாட்டு கூடத்தை சீல் செய்து மூட வலியுறுத்தி இந்து முன்னணி சார்பில் பலகட்ட போராட்டங்கள் நடத்தியும் நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசு மற்றும் அதிகாரிகளை கண்டித்து இந்து முன்னணி மாவட்ட தலைவர் ஆறுமுகம் தலைமையில் திருவட்டாறு காங்கரை சந்திப்பு பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரன் சி சுப்பிரமணியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். 2000க்கும் மேற்பட்ட இந்து முன்னணி மற்றும் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவட்டார் ஒன்றிய தலைவர் ஐயப்பன், மாநில பொறுப்பாளர்கள் அரசை ராஜா, குத்தாலநாதன், கோட்ட பொறுப்பாளர் ஆர்.கே. கண்ணன் மற்றும் பாஜக பொறுப்பாளர்களை பொறுத்தளவில் பாஜக மேற்கு மாவட்ட தலைவர் ஆர்.டி. சுரேஷ், கிழக்கு மாவட்ட தலைவர் கோவகுமார் உட்பட நிர்வாகிகளும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். போராட்டத்தை தொடர்ந்து மாத்தூர் செல்லும் அந்த கிறிஸ்தவ கூடம் அமைந்திருக்கும் மாத்தூர் செல்லும் சாலையை தடுப்பு வேலிகள் அமைத்து போலீசார் கண்காணித்து வந்தனர். இந்த போராட்டத்தை தொடர்ந்து 2 டிஎஸ்பி, 1 ஏடிஎஸ்பி தலைமையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த போராட்டம் காரணமாக குலசேகரம் மார்த்தாண்டம் சாலையில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கிறிஸ்தவர்கள் புகார் கூறும்போது கூறிய உடனேயே மயிலாடும் பாறை முருகன் சிலை அகற்றப்பட்டது. அதுபோன்று உண்ணாமலக்கடை பகுதியில் அமைந்திருக்கும் முடியம்பாறை பத்திரகாளி அம்மன் கோயிலில் இருந்து சிலையை உடைத்து காவல்துறை பாதுகாப்போடு அதிகாரிகள் எடுத்துச் சென்றார்கள். ஆனால் நீதிமன்ற உத்தரவு இருந்த பிறகும் மத மோதலை உருவாக்கும் மாத்தூர் தொட்டிப்பாலம் அருகே செயல்பட்டு வரும் கிறிஸ்தவ வழிபாட்டு கூடத்தை சீல் செய்ய மூட நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து கோஷங்களை இந்த பகுதியில் இந்து முன்னணியினர் எழுப்பினார்கள். தொடர்ந்து இந்த போராட்டம் நடந்து வருகிறது. சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருப்பதால் இந்த குலசேகர மார்த்தாண்டம் செல்லும் சாலையில் 2 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்தை தொடர்ந்து இங்கு பாஜக, இந்து முன்னணி மற்றும் பல்வேறு இந்து இயக்கங்களை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் பேசும் தலைவர்கள் தொடர்ந்து உடனடியாக அரசும் அரசு அதிகாரிகளும் இதற்கு நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்தபடியாக மாநில அளவிலான போராட்டம் நடத்தப் போவதாகவும் அறிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அருள்குமார்.